மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தனுஷ் நடிப்பில் கரை அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கிறா. கரை அப்படின்றது கரை சேர்ந்துருக்குதா? கரை அப்படின்னா என்னது? தனுஷ் அதில் என்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு? இந்த படத்தினுடைய இயக்குனர் மிகப்பெரிய வெற்றி படமான போர் தொழில் அப்படின்ற படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் ராஜா தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரெண்டு பேர் காம்போவும் சேரும்போது ஒரு பெரிய வைப் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப நம்பினாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை இந்த படம் பெற்றுக் கொடுத்துருக்கிறதா? என்ன நடந்திருக்கு? படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படம் குறித்து நாம் படம் பார்த்த பிறகு நாம் படத்தில் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு, இது படத்தினுடைய விமர்சனமாக நீங்கள் எடுக்க வேணாம். அதை தாண்டி தனுஷ் விக்னேஷ் ராஜா பிளஸ் அந்த படத்தினுடைய உயிரோட்டம் கொடுத்த இசையமைப்பாளர் ஜிவி, இந்த காம்போ இருக்குல்ல, இந்த காம்போ செய்திருக்கிற மாயாஜாலத்தில் நாம் ரசிக்கிறோமா, கடுப்பாகிறோமா? இதுக்காடா இவ்வளவு நேரம், இந்த பரவமுனியம்மா சொன்ன மாதிரி, இதுக்காடா இவ்வளவு நேரம் ராத்திரி பூரா ஓட்டிட்டு திரிஞ்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு படத்தில் எட்டி உதைக்குமில்ல விவேக்கினுடைய செயல்களை, அந்த மாதிரியான விஷயமா அப்படின்றத பார்க்கலாம். கதை கோர் பாயிண்ட் கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஎஸ் ரவிக்குமார் தான் தனுஷோட அப்பா. அவர் தன்னுடைய நிலத்தை அடமானம் வைத்து ஒரு டிராக்டர் வாங்குவார். டிராக்டர் விவசாயத்துக்கு பயன்படும் சொல்லி டிராக்டரை விற்கிற ஒரு வங்கி கிட்ட போயிட்டு அவர் ஒரு டிராக்டர் வாங்குவார். அதற்காக தன்னுடைய நிலத்தை அடமானமாக வைத்திருப்பார். ஆனால் அதற்கு முன்பாக தனுஷ் சின்ன வயசா இருக்கும் போதே அப்பா சேர்த்து வைத்திருக்கிற ஒரு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுவார். வீட்டை விட்டு ஓடி போயிடுவார். ஓடி போய் அவர் என்ன பண்றாருன்றது அப்புறம் பின்னாடி தெரிய வரும். இப்போ அந்த டிராக்டர் வாங்கின அந்த கடனை அவரால் கட்ட முடியாது. நிலம் அடமானத்தில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வங்கி வட்டி போட்டுட்டே இருக்கும். இப்போ ஜப்தி நோட்டீஸ் வரும். இதுக்கு இடையில தனுஷ் அவர்கள் ஒரு பொண்ணை காதலிப்பார். ஆக்சுவலாக தனுஷ் தொழில் என்னவா இருக்குன்னா திருட்டு தொழில். வீடு பூந்து திருடுவார். இதான் அவர் திருட்டு தொழிலில் பிரதானமாக இருக்கிறவர். கடைசி திருட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். அங்கே அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கும். போலீஸில் சிக்கிப்பார். அங்கேருந்து தப்பிச்சிருவார். அந்த பெண் சொன்னபடி அவர் நம்ம இந்த திருட்டு தொழிலே வேணாம், நம்ம உழைத்து வாழலாம் சொல்லி திருடனை திருந்துறார். திருந்தி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாம் திருந்தி வாழணும்னா நமக்கு ஒரு தொழில் வேணும் வருமானத்துக்கு. அப்போ நம்மகிட்ட காசு இல்லை, நம்ம மறுபடியும் ஊருக்கு போவோம். ஊருக்கு போய் அப்பா கிட்ட சொல்லி அந்த நிலத்தை நம்ம வங்கியில் வச்சு கடன் வாங்கி அல்லது நிலத்தை விற்று அதுலேருந்து கிடைக்கிற தொகையிலேருந்து தொழில் நடத்தலாம்னு சொல்லி நம்பி ஊருக்கு வருவார். கிராமத்துக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்துக்கு வருவார். வரும்போது அவங்க அப்பாவை சந்திச்சிருவார். அப்பா வயதான தோற்றத்தில் இருப்பார். கேஎஸ் ரவிக்குமார் தோற்றத்தையே மாற்றி வச்சிருக்காங்க. இவர் பையனை பார்த்தோன்னே காசை திருடிட்டு ஓடி போயிட்டானே அப்படின்னு கோவப்படாம திரும்பி வந்துட்டானேன்னு சந்தோஷப்படுவார். அந்த பாசப்பனைப்போடு பையன் திரும்பி வந்துட்டா கடா வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்துகிட்டு இருப்பாரு. அதை கடாவை வாங்குவதற்காக அவர் சந்தைக்கு போவார். அந்த இடத்துல பையன் சொல்லுவான், எனக்கு இடத்த வித்து காசு கொடுங்க, நான் தொழிலுக்கு போனோம், எனக்கு பணம் வேணும்னா, காசை திருடிட்டு போனியப்பா, அந்த காசை என்னப்பா பண்ணனா பதில் சொல்ல தெரியாது. தனுஷ் அப்படியே திக்கி நிற்பாரு. இப்போ அப்பா என்ன பண்ணுவார்னா, அந்த 4000 அந்த ஆடு வாங்குவதற்காக இவனுக்கு கிடா வெட்டுறதுக்காக நேர்ந்துகிட்ட அந்த நேர்த்தி கடனுக்காக வைத்திருக்கிற தொகை 4000 கொடுப்பாரு. ஏன்னா காலகட்டம் 1980 காலகட்டம் நடக்கிற மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம். அப்படி அந்த டைப் ஆஃப் ஸ்டோரி. 4000 ரூபாய் கொடுப்பாரு. வாங்க மாட்டான், வேண்டான்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுவாரு. அப்பா கோச்சிட்டு எங்கேயாவது போயிடாதப்பா, திருப்பி என்னால் தேட முடியாதுன்னு சொல்லுவார். இதோடு அந்த விஷயம் முடிஞ்சிடும். இப்போ திரும்பி அந்த பொண்ணு சொல்லும், இல்லை உங்கள் அப்பா நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு, அந்த இடத்த நீ அவர் கடனில் இருக்குல்ல, இப்போ நீ அந்த ஊர் மக்களுக்காக கூட நிற்க வேணாமா, உங்கள் அப்பாவுக்கு கூட நிற்க வேணாம், உங்கள் அப்பாவை நம்பி பல பேரும் டிராக்டர் வாங்கியிருக்காங்களே, எல்லாருடைய நிலங்களும் இப்போ வங்கியில் அடமானத்தில் இருக்கு, வங்கி அடமானத்தில் நிலத்தை கையகப்படுத்திட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் அப்பாவோட தானே நீ நிற்கணும்னு சொல்லி கதை இப்படி நகர்ந்துகிட்டு இருக்கோம். இது இடையிலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பொண்ணு சொன்னதுனால அப்பாவை பார்க்க வருவான். அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வருவான். வந்தா பார்த்தா அப்பா இறந்து போயிடுவாரு. அப்பாவை புதைப்பதற்காக அந்த நிலத்துல, பெரும்பாலும் கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வயல்லே ஒரு ஓரத்தில் புதைச்சிப்பாங்க, குலசாமியா மாத்திடுவாங்க. ஏற்கனவே அங்க தாத்தா பாட்டை முப்பாட்டனுடைய கல்லறைகள்லாம் அங்கே இருக்கும். புதைப்பதற்காக குழிலாம் நோண்டிடுவாங்க. புதைப்பதற்கு பாடியும் கொண்டாந்துருவாங்க. அப்ப வங்கியிலேருந்து ஆட்கள் வந்துருவாங்க. இந்த இடத்த நாங்கள் ஜப்தி பண்ணிட்டோம், இந்த இடத்துல தேவையில்லாம நீ புதைக்க கூடாது, போய் எங்கேயாவது நீ அனாத பணமா வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. இப்போ நிலத்தை மீட்பதற்காக தனுஷ் என்ன பண்ணாரு? அந்த அப்பாவுடைய கடைசி ஆசையாக தன்னுடைய நிலத்திலேயே அவர் புதைக்கப்பட்டாரா இல்லையா? இதுதான் அந்த கதை.
இந்த கதையில வந்து வங்கி வந்து எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனத்தை செய்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கடனை கொடுத்து விட்டு அதை பெறுவதற்கு அடைப்பதற்காக அவர்கிட்ட வந்து எத்தனை வகையில் அவர்களை மிரட்டி உருட்டி வட்டியாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேல இன்ட்ரெஸ்டாக சார்ஜாக இன்னும் பல வகையில கட்டணங்கள் எப்படி பெறுகிறது என்பதற்கான பல்வேறு விஷயங்களை அதுல வங்கிக்கும் கடன் வாங்குவதற்கும் இடையில நடக்கிற பல்வேறு விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலா அந்த விஷயம் சொல்லுது. இதை தாண்டி ஜெயராம் வங்கி மேலாளராக வருகிறவர் எவ்வளவு திருமுழு பண்றாரு, திருட்டுத்தனம் பண்றாரு அப்படின்றத அது ஒரு தனி ட்ராக்காக இன்னொரு கிளை கதையாக போகுது. கடைசியில நிலத்தை மீட்பதற்காக மீண்டும் தன்னுடைய முந்தைய தொழிலான திருட்டு தொழிலை வங்கியை கொள்ளையடிக்கிற ஒரு களத்துல இறங்குவாரு. அவர் வங்கியில கொள்ளை அடித்தாரா? சுவராஜ் மலையாள ஆக்டர், அவர் தான் காவல்துறை அதிகாரியா வருவாரு. அவர் இந்த வங்கி கொள்ளையடிக்கிற விஷயத்துல இருந்து தனுஷை வந்து பிடித்தாரா, வங்கி கொள்ளையடிக்கப்பட்டதா, ஜெயராம் என்ன பண்ணுகிறார் இப்படின்னு நிறைய ஒரு கிளை கதைகளோட அந்த படம் வந்து நகருது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேல படம். ஆல்மோஸ்ட் வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா படம் தொடங்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் பயங்கர ஸ்லோ. உங்கூர் ஸ்லோ எங்கூர் ஸ்லோ இல்லைங்க, அவ்வளவு ஸ்லோவா ரொம்ப அப்படியே ஒரு காட்சி முடிஞ்சிருமான்னு போயிட்டே இருக்கும். நிறைய காட்சிகள்ல வந்து இந்த படத்தை இயக்கியவர் போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜாவா அப்படின்னு கேள்வி கேட்கிற இடத்துல தான் அந்த கதை நகருது. ஏன்னா நிறைய காட்சி நம்மளால கணிக்க முடியுது. இப்ப நம்ம சினிமாக்குள்ளேயே இருக்கிறதுனால கணிக்கிறோம், சாதாரண ஆடியன்ஸ் கணிச்சிடும். அந்த கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தன் குழா போட்டு போனான்னா புரியலையா, புதுசா ஒருத்தன் பேண்ட் சட்டை போட்டு போனாலும் அவன் யாருன்னு கேட்பாங்க. அப்ப வசதி வாய்ப்பே இல்லாத ஒரு குடும்பத்துல டிராக்டர் வாங்குவதற்கு நிலத்தை அடமானம் வச்ச ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பையன் வெளியூர்ல காணாம போனவன் திடீர்னு வந்தவன் ஒரு அம்பாசிடர் காரோட வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த கார் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வருது அப்படின்றது எங்கேயுமே கேள்வியாக பார்க்கப்படலை. இதுக்கடையில பல சம்பவங்கள் நடக்குது, காவல்துறை வேடிக்கை பார்க்குது. அப்புறம் கருணாசுரை கதாபாத்திரம், மாமா கதாபாத்திரம் தனுஷுடைய மாமாவாக வருகிறார். நிஜமாவே ஒரு வெள்ளந்தியான ஒரு கிராமத்து மனிதராக அவர் கதாபாத்திரத்தை நிறைவாக செஞ்சு முடிக்கிறாரு. தனுஷ் சொல்லவே வேண்டியதில்லை, அவர் கேரக்டர் கரெக்டா பண்ணியிருக்காரு. ஆனால் சில இடங்கள்ல ஹீரோயிசம் தூக்கி நிற்குது, அதை தவிர்த்திருக்கலாம். அதே மாதிரி வந்து பாண்டியராஜுடைய பையன் அதுல வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவர் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் அவ்வளவுதான். தனுஷை அம்மாவாக நடிச்சிருக்காங்க ஸ்ரீஜா. அவங்க வந்து ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு கிராமத்துல ஒரு பாண்டிங்கான ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க, அப்பாவே விட்டு கொடுக்காம பையனே விட்டு கொடுக்காம எப்படி வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, டிப்பிக்கல் வில்லேஜ் அம்மாவாக ரொம்ப அழகாக அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கேஸ் ரவிக்குமார் அவர் தெரியவே இல்லை, அடையாளமே தெரியல, பல்லெல்லாம் முன்னாடி வச்சு வேற மாதிரி ஒரு கோரமா ஒரு மூஞ்ச மாத்தி கொஞ்ச நேரம் வந்தாலும் அப்பாவுக்கும் பையனுக்குமான பாண்டிங்கை இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்திருக்கலாமோ, அதுல இருந்து ஸ்கோர் எடுத்திருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவருடைய நடிப்பு இருந்தது. ஆனால் அது ஒரு ஆர்டிபிஷியலா தோணுச்சு. அதற்கு காரணம் அவர் இயல்பாவே அவர் அப்பாவா நடிக்க விட்டுருக்கலாம். அவருக்கு அந்த முகத்தை மாத்தி நான் மேக்கப் போடுறேன், நான் கெட்டப் மாத்துறேன், அவருக்கு பல்ல துருத்தி வைக்கிறேன், ஆளை மாத்துறேன்னு சொல்லி ஏடா கூடமா ஏதோ ஒரு பண்ணி அதை அவரை பார்க்கவே சைக்கிள் நமக்கு அப்படி ஒரு கேரக்டரை மாத்தி விட்டாங்க. அதனால அவர் காட்டுகிற அந்த பாச பிணைப்பு நம்மளோட அது ஒட்டவே இல்லை நமக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோயினுக்கு ஒன்று பெருசா நடிப்பதற்கான ஸ்கோப் எதுவுமே இல்லை. அந்த பொண்ணை நடிக்க வச்சிருக்கலாம், பெருசா அதுக்கு நடிக்க வைக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. இந்த கதை ரொம்ப சாதாரணமான ஒரு சாதாரணமான ஒரு கதையை ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான கதையாக மாற்றுவதற்கு, பயங்கர ஒரு எமோஷனலான ஒரு கதையாக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்திருக்காரு. இந்த கதையினுடைய மிக மிக முக்கியமான கதாபாத்திரம், இந்த கதையை தூக்கி நிறுத்துகிற நபர் யாருன்னா அது வந்து இசையமைப்பாளர் தான். அவருடைய பின்னணி இசை தான் படத்தினுடைய கதையை, திரைக்கதையை பல இடங்கள்ல நம்மளை வந்து அப்படியே டிராவல் பண்ண வைக்குது. நிஜமா இதுல தனுஷை விட ஸ்கோர் அடிக்கிறது வந்து நம்ம ஜிவி தான். அவர் தான் அந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்கார், நகர்த்தியிருக்கார். அது மாதிரி வந்து நீங்க மற்ற விஷயங்கள், மற்ற காட்சி அமைப்புகள்ல மெனக்கெட்ட விஷயத்துல நம்ம இயக்குனர் விக்னேஷ் ராஜா திரைக்கதையில கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாருன்னா, கதையில கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தாருன்னா நிச்சயமா இந்த கரை வந்து கண்டிப்பாக பெரும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கோம். இது ரொம்ப இப்போதைக்கு வந்து இந்த படம் என்பது ஆடியன்ஸ் மத்தியில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தெரியல. இது நிச்சயமா வந்து பல இடங்களுக்கு விருதுகளுக்கு அனுப்பப்பட்டா நிச்சயமா அந்த படம் வந்து விருதுகள் வந்து வாங்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஜானர்ல தான் இந்த கதை போகுது. ஸோ எனிவே இந்த படத்திற்கு நம்ம கோடங்கி சார்பில் கொடுக்கப்படுகிற மதிப்பீடு 5க்கு 3. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு விஷயத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.